சாரி சாரி சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. ஆதி, சாரி சாரி கேக்குறேன்ல. சாரி. ரொம்ப கோவமா இருக்கியா? சாரி, என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி ஆதி. கிட்ட பேச மாட்டியா? ஐயோ, சார் ரொம்ப கோவமா இருக்காரு போலயே. இப்ப சாரை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? அச்சச்சோ, ரொம்ப கோவமாயிட்டாரு போலயே. சாரி சார், நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி தான் சொன்னேன். ஆனா பாத்தீங்களா, போகும்போதே பாதியில எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா, ஒரு முக்கியமான கேஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. என்ன பண்றது? வேற வழி இல்லையே. வேலை பார்க்கணும்ல. அவங்க கூப்பிட்டு நான் போகலனா அப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. அதனால தான் ஆதி சார், நான் உங்களை பத்மாமா வீட்லயே விட்டுட்டு நான் கிளம்பி போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால தான் ஆதி சார் என்ன அவ்வளோ பாசமா எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டப்ப கூட என்னால வர முடியாம போச்சு. என்ன பண்றது ஆதி சார்? வேலை அப்படி. நான் மட்டும் அன்னைக்கு அங்க போகல, அப்புறம் என்ன வேலையில இருந்து தூக்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த ராகவேந்திரன் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கணும். ப்ளீஸ் ஆதி சார், என்ன மன்னிச்சிருங்களேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அச்சச்சோ, கோவம் இன்னும் குறையலையே. இப்ப ஆதி சாருக்கு நான் என்ன பண்ண கோவம் குறையும்? நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆதி வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதி சார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ராகவ் போகாம வேலைன்னு போயிட்டேன் பத்தியா? அப்ப ராகவ் மேலதான் தப்பு. அதனாலதான் ஆதி ஆ ஆதி சார் கோச்சுக்கிட்டாரு. இப்ப ஆதி சாரை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? ம் ராகவ் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணா தண்டனை உண்டு. அதனால ஆதி சார் கோவம் குறையறதுக்கு ராகவ் பனிஷ்மெண்ட் பண்றேன். அதாவது காதை பிடிச்சி ராகவ் தப்பு கரணை போட்டுட்டுமா? ம் சார் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு போல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா சார் கோவம் குறைஞ்சிரும். ஆதி, என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஆதி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான். அப்ப ராகு பண்ணது தப்பு. ராகவ், நீ தோப்பு கரணை போடு. 10 தோப்பு கரணை போடணும். 1. ஆதி சார் என்ன மன்னிச்சிருங்க. 2. ஆதி சார் என்ன மன்னிச்சிருங்க. 3. 4. ஆதி சார் என்ன மன்னிச்சிருங்க. 5. ஆதி சார் என்ன மன்னிச்சிருங்க. 6. ஆதி சார் மன்னிச்சிருங்களேன். 7. ப்ளீஸ் ஆதி சார் மன்னிச்சிருங்களேன். 8. ஆதி சார் மன்னிச்சிருங்களேன் சார். 9. ஆதி சார் ப்ளீஸ் சார், கால் வலிக்குது சார், மன்னிச்சிருங்க சார். 10. சாரி சார், இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன். மன்னிச்சிருங்க சார், என் கூட பேசுங்க சார், ப்ளீஸ் ஆதி சார். அப்பாடா, ஆதி சிரிச்சிட்டான். அப்போ ஆதி ராகவ மன்னிச்சிட்டான் இல்ல? தேங்க்யூ ஆதி சார். சாரி, ராகவ் அன்னைக்கு ரொம்ப வேலையா, அதான் உங்களை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போச்சு. சாரி. அப்படியா? அம்மா அப்படி சொன்னாங்களா? அப்பாடா, ஆதிக்கு அம்மா சொன்னதுமே கோவம் போயிடுச்சா? பரவாயில்ல, எங்க கோவமா இருப்பியோன்னு பயந்துகிட்டே வந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டியா? தோசையா? இன்னைக்கு நானும் தோசை தான். எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு தோசை தான் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியா? சரி சரி. ஆதி எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? வா, ஒரு தோசை சாப்பிட்டிருக்கீங்களா? பெரிய விஷயம்தான். ஆனா இவ்ளோ கம்மியா சாப்பிட்டீங்கன்னா ஆதி எப்படி சீக்கிரமா வளருவீங்க? ஒரு தோசை சாப்பிட்டா ஆதி எப்படி என்ன மாதிரி பெருசா வளருவான்? ஆ, நீ இப்ப கொஞ்சம் பெரிய பையனா ஆயிட்டியா? அதனால 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா நீ நல்ல பெரியவனா வருவ. வெரி குட். அப்புறம் ஆதிக்குட்டிக்கு அஞ்சலினா ரொம்ப பிடிக்குமோ? ம் ஆமா ஆமா, ரொம்ப பிடிக்கும் தான். அதான் பார்த்தனே. அது ஆதியை பார்க்கணும்னு நான் தான் அஞ்சலி கிட்ட சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேனா. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருந்துதா, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொல்லி அப்படியே உன்னை பார்த்துட்டு அப்படியே நான் இங்க கிளம்பலான்னு அவளை கூட்டிட்டு வர சொன்னேன். அவளும் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு இதோ அங்க ஒரு கடை இருக்கு தெரியுமா, அந்த கடைக்கு போய் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம். அதனால அங்க போய் ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். அவ வந்ததும் நீ வீட்டுக்கு போலாம். நிலா போனதுக்கு அப்புறமா ராகவுக்கு வேலை இருக்கே. இருப்பனே, ஆனா இன்னைக்கு இல்ல. நான் இன்னொரு நாள் உன் கூட ஃபுல்லா இருக்கேன், சரியா? என்ன ஆதி சரின்னு சொல்லிட்ட? உனக்கு கோவம் இல்லையா? ஏன்?
நீ கோச்சிக்க மாட்டியா? நான் உன் கூட இப்ப இல்லைன்னு சொல்றேன். நான் இப்ப கிளம்ப போறேன்னு சொல்றேன். ஆனா நீ கோச்சிக்காம இருக்க. அம்மத்தம்மா, உங்களுக்கு வேலை இருக்குதுமா. அதான் நம்ம திட்ட பண்ண கூடாதா? அவங்க தான் பேசும்போது நம்ம பேசணுமா? கோச்சிக்க கூடாதா? அதான் எனக்கு கோவம் வரல. வெரி குட். குட் பாய். நீ இவ்ளோ குட் பாயா இருக்க. இந்த வயசுலயே உன்னால எப்படிதான் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ தெரியல. நான்லாம் உன் வயசுல இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லப்பா. அது குட் பாய். ஆமா. ஆதி குட் 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 பாய். ஓகே. இப்போ ஆதி என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ரகவ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். டேய் மாப்ள, என்னடா போலீஸ் கூட எல்லாம் பேசிட்டு நிக்க? அது மட்டும் இல்லாம அவர் ஜீப்ல ஜம்முனி ஏறி உட்காந்துருக்க. சார் நீங்களா? நீ அன்னைக்கு கோவில்ல பவானி ஆண்டி கூட வந்த பையன் தானே? ஆமா சார், நான் தான். ஆதி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சார் அது? வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் பிக் ஃப்ரெண்டுன்னு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். நாங்களும் யாருடா அதுன்னு பார்க்கலான்ட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா நீங்க தானா? டேய் மாப்ள, போலீஸே ஃப்ரெண்டா பிடிச்சு வச்சிருக்க. ஆ டேய் மாப்ள, ஆதி நீ மச்சான் இங்க பாரு, இவன் என்ன ஜெயில போட சொல்றான்டா. என்ன மாமாவா? ஆதி கதிர மாமான்னு கூப்பிடுறான். ஒன்னும் புரியலையே. இந்த பையனையும் மாமான் தானே கூப்பிட்டான். எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆதி ஒருவேளை இல்ல இல்ல. ஏன் அக்கா மவனே, உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் அண்ணனோட ஃப்ரெண்டுடா. ஓ, அப்ப இந்த பையனோட அக்கா பையனா? 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால எல்லாரையும் மாமான்னு கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கதிர். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அம்மா சொன்னாங்க உங்களை ஒரு தடவை கோயில்ல பார்த்தேன்னு. ஆமா கதிர், நானும் கோவில்ல பார்த்தேனா. இதோ என் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அந்த பையன் கூட பார்த்தேன். என்ன ப்ரோ, அண்ணனும் மாமாவும் சென்னை போனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டு பக்கமே வர்றதில்ல. அப்படிலாம் இல்லை கதிர், கொஞ்சம் வேலை. அப்புறம் அடுத்தடுத்து ஃப்யூச்சரை பார்க்கணும்ல. படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஒரு பொறுப்புன்னு வந்தால் அங்கங்கே ஓடி தானே ஆகணும். சரியா பார்க்க கூட முடியாதுல்ல. அதான் சரியா வீட்டுக்கும் வர முடியல. அவங்க இல்லைன்னாலாம் வீட்டுக்கு வரல. எனக்கு கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன்ல எக்ஸாமுக்கு, அதனால தான் என்னால் வர முடியல. இது ஏதோ சொல்றீங்க, சரி விடுங்க ப்ரோ. அதான் அம்மாவே சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி. நீங்க ஆனால் வரவே இல்லை. ஒரு நாள் வாங்க ப்ரோ. கண்டிப்பாக கதிர், நான் கண்டிப்பாக வரேன். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ஒன்றும் இல்லை சார். தோ உங்க வண்டி மேலே ஜம்முன்னு உட்காந்துருக்கானே, அவன் தொல்லை தாங்க முடியல சார். எங்களை பாடா படுத்துறான். பாவம் சார், எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இவனை வச்சுக்கிட்டு. அதனால இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அவங்க அப்பா வந்து கேட்டா கூட கொடுக்காதீங்க சார். ஏன்பா? அவன் சின்ன பிள்ளை, அவன் மேல உனக்கு என்ன கோவம்? யாரு சார்? யாரு இவனா சின்ன பிள்ளை? ஐயோ சார், அந்த தெருவுல இவன் தான் சார் மன்மதன். சார் ஒரு புள்ளிவ விடாம இவன் வயசுல இருக்கிற பிள்ளைங்களும் சரி சார், இவனுக்கு பெரிய பிள்ளைங்க வயசுல இருக்கிற பிள்ளைங்களும் சரி சார். அதை விடுங்க சார், எங்க வயசுல இருக்கிற வயசு பொண்ணுங்களே இவன் பின்னாடி தான் சார் சுத்திட்டு இருக்குங்க. எல்லா பிள்ளையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் சார் இவன். ஒரு புள்ளைய கூட எங்களை பார்க்க மாட்டேங்குது. அதனால இவனை ஜெயில பிடிச்சு போடுங்க சார். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே பாருங்க, என்ன பேர் சொல்லி எரும மாடுங்கிறான் பாருங்க. இதுக்குன்னு இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அதி அப்படி பேசக்கூடாது. அதி உங்க மாமா உங்ககிட்ட விளையாடுறாரு, அதுக்குன்னு இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. நீ வேணா எங்களுக்கு போடா. சார் இவங்க 2 பேரும் அப்படிதான் சார், எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் ப்ரோ வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க கதிர். அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு ப்ரோ. ஃபைனல் இயர் வேற. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்இ பண்ணலாமா பண்ண வேணாமான்னு ஒரு குழப்பத்துல சுத்திட்டு இருக்கோம். எம்இ பண்றது நல்ல விஷயம் தான். பட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன் கதிர். கொஞ்சம் கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன். இது ரொம்ப பழைய கேஸ். ஸோ அது முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ மாசம் ஆகும்னு தெரியாது. கேஸ் முடிஞ்சாதான் என்னால் வெளியில எங்கன்னாலும் போக வேண்டியதா இருக்கும். என்னடா என்ன மறைக்கிறேன்? டேய் ஏன்டா அவன்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்க? உனக்கும் அவனுக்கு தான் ஆகவே மாட்டேங்குது. சும்மா செவனேன்னு இரேன். எதுக்கு அவன் வாய் பிடுங்கிட்டு இருக்க? ஆமா, இவன் வாயை நாங்க புடுங்குறாங்க. அவன் மூச்ச பத்தியா பாரு பாரு, கூட கூட பேசுறான் பாரு. அமைதியா இருடா. பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்குடா அவன் கிட்ட வம்பு இழுக்கிறான்? படுக்கு சென்னைன்னு தானே உட்காந்துருக்கான். என்கவுண்டர் போடுறதுக்கு பிளான் போடுறானே மவன. வருவல கிருஷ்ணா மாமா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு. அப்ப இருக்குடி உனக்கு. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா சார், நீங்களே பாத்தீங்களா? ஏன் கூட விளையாட மாட்டானா, அஞ்சலி கூட தான் விளையாடுவானா.
டேய் கம்முன்னு இருடா. அவன் முதல்ல கம்முனு இருக்க சொல்லு. சரி கதிர், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அஞ்சலி தான் ஆதியை கூட்டிட்டு வந்தா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த அந்த கடைக்கு வேற போயிருக்கா. அவ வர வரைக்கும் சரி இவன் கூட பேசிட்டு இருக்கலாம்னா பேசிட்டு இருக்கேன். அவன் வரதுக்கு டைம் ஆகும் போல, எனக்கும் வேலைக்கு டைம் ஆகுது. நீங்க ஆதி கூட்டிட்டு போயிருங்களா? நீங்க போறீங்களா? ஆமா ஆதி, கோச்சிக்காத. உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை அதிகமா இருக்கா. பாத்தியா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எத்தனை ஃபோன் வந்தது. அவங்க இப்ப நான் போகலன்னா வச்சுக்கேன் என்ன ரொம்ப திட்டுவாங்க. அதனால நான் போறேன். நான் அப்புறமா பாக்குறேன் உன்னை வந்து, சரியா? சொன்னீங்கல்ல நிலா போனதுக்கு அப்புறம் நம்ம போவோன்னு. இப்ப நிலா போவே இல்ல. போறீங்க? ஆதி அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம். போவாதீங்க. ஆதி அவருக்கு வேலை இருக்கு. அவர் தான் அப்புறமா வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் என்ன அடம் பிடிச்சிட்டு இருக்க? விடு கதிர். ஆதி இங்க வா. நீங்க போறீங்களா? ராகவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சதும் உன்னை பார்க்க வரேன். போவாதீங்க. இங்கே இருங்க, நம்ம விளையாடலாம். ஆதி அடம் பிடிக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் ஆதி ரொம்ப குட் பாய், நம்ம சொன்னா புரிஞ்சுப்பான்னு. இப்ப என்ன புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்க கூட விளையாடணும்னு போல ஆசையா இருக்கு. நீங்க போவாதீங்க, நம்ம விளையாடலாம். எனக்கும் ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கே. எனக்கும் உன் கூட ஜாலியா விளையாடணும்னு ஆசை. ஆனா பாத்தியா, என்ன வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்கள துப்பாக்கியால சுட்டுதுமா? அட பாவி, இப்படி எல்லாத்தையும் துப்பாக்கியால சுட்டுட்டா எவன்டா இங்க உயிர் வாழ்றது? அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. இஷ்டத்துக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து யாரையும் சொல்லக்கூடாது. அப்பனா நம்ம ஜெயில பிடிச்சு போட்டுமா? அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏய், நான் நான் பார்க்கறது ஒருவேளை, ஐயோ என்னால் நம்ப முடியலையே. இப்போ இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆதியையும் ராகவ அண்ணாவையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அப்பா பையன் மாதிரியே இருக்கே. ஒருவேளை நம்ம தேடுறது இவரை தானா? அக்கா இவரை தான் லவ் பண்ணியிருக்குமோ? அண்ணனோட ஃப்ரெண்டுனா இவர் மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு. அதுவும் போலீஸு எழிலனா லவ் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணாமல் போலீஸ், வசந்தண்ணா போலீஸ், அவரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஒரே குழப்பமாக இருக்கே. ஒருவேளை இவராக இருக்குமோ? ஒருவேளை இல்லைனா? ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலையே. இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆனால் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அது யாருக்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டான், ஆனால் இவர்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸில் இருக்கான். ஒருவேளை, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. ஆதி குட் பாய்ல ராகவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்க மாமா கூட வீட்டுக்கு போவீங்களா? ராகவ் போய் வேலையை முடிச்சிட்டு உங்களை பார்க்க வருவேனா? சார், அவனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆதி மாப்பிள்ள, அஞ்சலி வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை வேற கூட்டிட்டு வரணும் மாப்பிள்ள. அஞ்சலியா? எங்க இருக்கா? அதானே, என் மாப்பிள்ளையாவது சோகமா இருக்கிறதாவது. அவன் சோகமா இருந்தா ஒரே பட்டன், அஞ்சலி பட்டனை சொன்னா போதும், உடனே பிரகாசமா ஆயிடுமே. போலாம் போலாம். சார் நான் சொல்லல பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நீங்க போக கூடாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு பேரை சொன்னதுமே எப்படி பாருங்க, உங்களே மறந்துட்டான். காரணம் என்ன இருந்தா என்ன, அதான் உங்க கூட இப்ப சமத்தா வரான்ல, அதுவே போதும். அஞ்சலி இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு பாவம் இல்ல, அவருக்கு உமா கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு வா. பாத்து போ, அப்புறமா வந்து ஒண்ணு பாக்குறேன். சரிங்க சார், நாங்க அப்ப கிளம்புறோம். இருடா போலாம். சரி கதிர், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். சரி நீங்க பாத்து போங்க. ப்ரோ, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா? சொல்லு கதிர், என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதியை தூக்கி வச்சுருந்தீங்களே, அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம்? ஆமாம் ஆதி, நீ ரொம்ப அழகாக இருந்த. டேய் மச்சான், என்ன என்ன ஆதி? நான் ஆதி தூக்கி வச்சிருந்தப்போ அழகா இருந்தது, ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்து என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை சார், அவனை தூக்கி வச்சுட்டு நீங்கள் பேசும்போது ரெண்டு பேர் பாண்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது. நீங்கள் திரும்பவும் அவனை தூக்கி வச்சுக்கிறீங்களா? நான் மெமரிஸ்க்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஆமாண்டா கேக்கி, சார் ஆதியை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அழகா இருந்ததுல, ரெண்டு பேரோட பாண்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. நானே அதை பார்த்தேன், சொல்லலாம்னு தோணுச்சு, சரி வேண்டாம் அப்படி விட்டுட்டேன். ப்ளீஸ் ப்ரோ. இதுக்கு எதுக்கு கதிர் ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? ஃபோட்டோ தானே இதுல என்ன? ஆதி, உன் ஃப்ரெண்டு கூட உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா?
டேய் மாப்பிள்ள அவன் விஷயத்துல கரெக்டா இருக்கான்டா. வாயை மூடு. ஆதி, அஞ்சலி வந்ததும் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நீயும் ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஆதி, நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அப்பாடா, பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டான். சார், அவன் மூடு மாறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துருங்க. டேய். ஆ சரி. நான் என் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்கிறேன். ப்ரோ, நீங்கள் முன்னாடி அவனை தூக்கி வச்சுட்டு இருந்தீங்களா, அதே மாதிரி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே கதிர். ஆதி, இங்க வா. பாசம் வைக்க வேணும் ஏங்குறேன் அப்பா உந்தன் நன்மை வேண்டி ஆசை கோடி நெஞ்சில் தாங்க நீ நித்தம் மடியினில் கண்ணுறங்கிட நான் ஏங்குறேன் என்னிடலன நீ உடன் வர நான் ஏங்குறேன் கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே கண்ணான கண்ணே இருந்தாலும் ரெண்டு பேரையும் பார்க்க அப்படியே அப்பாவும் பையனும் நிற்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு மட்டும்தான் ஃபீலாக இருக்கா, இல்லை அவனுங்களுக்கும் தோணுதா? ஒன்றும் புரியலையே. சரி. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ. டேய் சிபி, அவனை தூக்கு. டேய் மத்த சிபி, அவனை தூக்குடா. அவன் எப்படி அடிக்கிறான் நானும் பாக்குறேன். பாத்து போங்க. சரிங்க சார். ஆதி, பாய். சரி, எல்லாரும் பாத்து போங்க. ஓகே சார். மச்சான், கோவத்தை பாரு. நீ அடிச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வா, உன்னை இப்படியே தான் தூக்கிட்டு போறது. எருமமாடா, நீ வாடி வா. எங்க அக்கா கிட்டே சொல்லி வைக்க. இவ்வளவு நேரம் அந்த போலீஸ்கார் தூக்குனப்ப மட்டும் பல்ல இழிச்சிட்டு போனேன். அப்புறம் பிள்ளைங்க தூக்குனா மட்டும் ஜாலியா இருப்பான். நாங்க தூக்குனா மட்டும் தொட்டா போதும், அப்படியே பாடிக்கிட்டு சீறிக்கிட்டு வருது. மச்சான், இறக்கே விடாத. பைக்ல போகும்போது கூட நான் பைக் ஓட்டுறேன், நீ இவனையே குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு வா. போய் சொல்லு. கேக்கி, என்னடா ஆச்சு? ஒரு மாதிரி என்னவோ யோசிச்சுட்டு இருக்க. யோசிக்கிறானா? டேய், என்னாச்சு உனக்கு? ஒரு விஷயம் நடந்தது, அதை நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நான் கவனிச்சேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் இருடா. எதை பத்திடா? அதுவா, பைக்கில் போகும்போது சொல்கிறேன், வாங்க. மச்சான், அஞ்சலி ஆரம்பிச்சானா? ஆதி, அஞ்சலி அவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போயிட்டா. நம்ம வீட்டுக்கு போவோம். டேய் வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை இன்னைக்கு பண்ணியே ஆகணும். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி ஆதியை தூக்கிட்டு போய் அந்த மரத்துக்கு மேல போட்டு வந்துருவோம். இப்ப நான் தான் மரத்துக்கு மேல போய் ஏறி ஒண்ணு போய் அங்க போய் தூக்கி போட்டு வரப்போறேன். அப்புறம் மேல பறக்கிற காக்கா குருவி ஒண்ணு தூக்கிட்டு போகுது. எங்களெல்லாம் தூக்கிட்டு போவாது, உன்னதான் தூக்கிட்டு போவோம். பாக்குறோண்டி யாரு தூக்கிட்டு போறாங்கன்னு. மச்சான், கண்டிப்பா இன்னைக்கு மரத்துக்கு மேல உன்னை தூங்க விட்டு வரப்போறோம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் துப்பாக்கி இருக்குமா என்ன? எங்க கிட்டே இருக்கும். நானும் உங்க ஃப்ரெண்டு துப்பாக்கி வச்சுட்டு போடுவேன். போடா. மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுறாங்களா? ஷபா, என்ன சத்தம் அது? பூனை தான் பாத்திரத்தை தள்ளி விட்டு கத்துனுச்சு. நீங்க என்ன பண்ற? ஐயோ, நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில பூச்செடி வச்சிட்டு இருந்தேன். அத்தை கடைக்கு போறாங்க, கொஞ்சம் அடுப்புல பால் இருக்கு, அதை பாத்துட்டு இருக்காருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கு அடுப்பங்கரைக்கு போக வேண்டியதானே? எதுக்கு நான் படுத்திருக்க என்னோட ரூமுக்கு வந்த? பால் அடுப்புல இருக்கு, என் ரூம்ல இல்ல. பால்லாம் எப்பயே காஞ்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஆமா, எங்க அம்மா எங்க? இன்னுமா வரல? அத்தை ரொம்ப நேரம் ஆகுது, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, நான் வரவே இல்லை. கடவுளே, கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட நின்று கதை அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. இவ வேற எப்போ உள்ள வந்தான்னு தெரியல. நான் வேற இப்படி படுத்து கிடந்துட்டேனே. ஆமா, இவன் என்னத்துக்கு இப்ப இங்க வந்தா? அப்படியே எங்க அம்மா இவளை பாலை பார்த்துக்க சொல்லியிருந்தாலும் நான் தூங்கும்போது எதுக்கு என் ரூமுக்கு, அதுவும் என் பக்கத்துல வந்து ஜம்முன்னு சேர போட்டு உக்காந்துருக்கா? என்ன இரும்பிலாம் காட்டுற? முதல்ல வெளில போ. நான் எதுக்கு போகணும்? அத்தை தானே இருக்க சொன்னாங்க. உங்க அத்தை பாலை பார்த்துக்க சொன்னாங்க, அதான் பால் காஞ்சிருச்சு மூடி வச்சுட்டுன்னு சொன்னால. அப்புறம் என்ன இங்க உனக்கு வேலை? வெளில போ.
இப்போ என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் எப்படியா பண்றேன்? நீ முதல்ல வெளில போ. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியில போ. கத்தாதீங்க. இப்போ என்ன, நான் வெளியில போகணும் அம்பிட்டு தானே? போறேன். பாடா போயிட்டாளா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆ, நீ இன்னும் போகலையா? நான் தான் சொல்றேன்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு. சரி, என்னன்னு சொல்லு. இப்படி நீங்க செவுத்த பார்த்து பேசுனீங்கன்னா நான் என்னன்னு பேசுறது? என்ன பார்த்து பேசினா தானே எனக்கு பேச தோணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அப்படியே பேசு. அதான் காது கேட்கறதுல காதால கேட்டுக்கிறேன். சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. நாளைக்கு மதியமா ஒரு 3 மணிக்கு மேல எங்க வயக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல, அங்க வந்துருங்க. நான் ஏன் அங்க வரணும்? என்னாலலாம் வர முடியாது. உங்ககிட்ட வர முடியுமா முடியாதான்லாம் நான் கேட்கல. உங்களை வர சொல்லியிருக்கேன். 3 மணிக்கு எங்க வயக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரி கிட்ட வந்துருங்க. அப்புறம் வரும்போது வெறுங்கை வீசிட்டு வந்துடாதீங்க. ஏன் வீட்லயே கையை வச்சுட்டு வந்துடணுமா? அது உங்க இஷ்டம். ஆனா வரும்போது கையை வீசிட்டு வராம வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. மல்லிகை பூவா? எதுக்கு? என் கையில இருக்க நகை உடைஞ்சிருச்சு. ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, உங்க வீட்டு வயலுக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கும்ல, அதுல மல்லிகைப்பூ வாங்கி விட்டீங்கன்னா உங்க நகை வளர்ந்துருன்னு. அதனால வாங்கிட்டு வாங்க. ஓ, அப்படியா? நான் எதுக்கு முதல்ல வரணும்? மல்லிகை பூவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வெளில போ. நாளைக்கு 3 மணிக்கு எங்க வயலுக்கு பக்கத்துல இருக்க ஏரிக்கிட்ட. என்னாலலாம் வர முடியாது. மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. நான் கிளம்ப. அத்தை வந்ததும் பால் காஞ்சிருச்சு மூடி வச்சுட்டேன்னு சொல்லிடுங்க. கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா? யப்பா ஷபா, ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு. இவ என்ன திடீர்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா? இவ எதுக்கு என்னை ஏறிக்கு வர சொல்லியிருக்கா? என்னவா இருக்கும்? அதுவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா? ஒருவேளை பேய்கி பிடிச்சிருச்சோ என்னமோ. என்னதான் யாழா இருந்தாலும் நானும் போக மாட்டேன்ப்பா, போகவே மாட்டேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அன்னைக்கு காலேஜில் ரொம்ப ஓவரா பேசிட்டு வந்துட்டோமே. டே ஹரி, கன்ஃபார்ம் உன்னை வர சொல்லி ஏரியில முக்கி உன்னை சாகடிக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிடுறா. உஷாரா இருந்துக்கோடா, போயிடாத. அந்த பக்கம் போன ஒன்று மரத்துல ஆணி அடிப்பா, இல்ல ஏரிக்குள்ள தள்ளி நம்மள சாவடிச்சாலும் அடிப்பா. சரா இருந்துக்கோ. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியுமே. ஆதிக்குட்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. அஞ்சலி கூட வெளியில போனீங்கல்ல, அஞ்சலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? நிறைய விளையாண்டீங்களா? உன் ஃப்ரெண்டு பார்க்க போனியா? டே, அஞ்சலி தானே உன்னை கூட்டிட்டு போனா. அப்புறம் வரும்போது உன் மாமன்க கூட தான் வந்த. ஓ, அப்படியா? ஃப்ரெண்டுனா யார சொல்ற? இப்போ உனக்கு புதுசா யாரோ பிக் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவங்களா? அப்ப ஆதி அவங்களோட ஃப்ரெண்டு, அதுவும் பிக் ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கீங்க. பாவி, ஒரு மனுஷனை தோப்பு கண்ண போட வச்சிருக்க. பாவுண்டா அவங்க. அதுக்குன்னு அவங்களே தோப்பு கரணை போட விட்டியா? அது சரி, யார் அது? நீ கோபமா இருக்கன்னு உனக்காக தோப்பு கரணெல்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா, உனக்கு ஃப்ரெண்டு தான். பாவம் அவங்க. அப்படியா? அன்னைக்கு மாதிரி உங்க ஃப்ரெண்டு பாதியிலே போயிட மாட்டாரே. சரிங்க சார், வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நானும் பார்க்கணும். நீ ரொம்ப நாளா என்னோட பிக் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. அப்படி அந்த பிக் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். ஏய், அப்ப அம்மா அழகாலையா? அது அம்மா தான் எப்பயுமே அழகு உனக்கு, சரியா? ஆதியும் அழகுதான். டேய் மச்சான், என்ன சொல்ற? உண்மையாவா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா டவுட் வருது. மச்சான், எனக்குலாம் அப்படி எதுவுமே தெரியலடா. நீ என்னென்னமோ சொல்ற? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தோணலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுச்சு? அதையும் ராகவனையும் பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன்டா அப்பா பையன் மாதிரி தோணுச்சு. மச்சான், எனக்கு நீ சொல்லும் போது என்னால நம்ப முடியல.
ஆனா எனக்கு அப்போ புரியலடா. அவரை கூப்பிட்டு திரும்பவும் ஆதியை தூக்க சொல்லி நீ போட்டோ எடுத்தது. இப்போ நீ எனக்கு போட்டோ காமிக்கும் போது தான் எனக்கே ஒரு மாதிரி சந்தேகமா வருது. அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கடா. இது வேணா நான் ஒத்துக்கிறேன். போட்டோ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. டேய் அது மட்டும் இல்ல, உனக்கு நல்லாவே தெரியும் ஆதி. ஆதி பசங்க கிட்ட யார்ட்டையுமே போக மாட்டான். ரொம்ப கஷ்டம். அதுவும் அவர்கிட்ட இவன் பேசி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா அவன் பேசினதை பாத்தியா? அவர்கிட்ட எவ்வளோ உரிமையா ஜாலியா எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்படி பேசினா பாத்தியா? ஏதோ பிறந்ததுல இருந்து அவர் கூடயே இருக்கிற மாதிரி. ம், புரியுதா? ஆதி அவர்கிட்ட பழகுறதும் அவர் ஆதிக்கிட்ட பழகுறதும் எனக்கு அப்படி அப்பா பையன் பழகுற மாதிரி தான் இருக்கு. ஆனா மச்சான் நீ சொல்றதெல்லாம் புரியுது. அப்படி இருந்திருந்தா அவர் உன்கிட்ட கேட்டிருப்பார்ல, உங்க அக்கா எப்படி இருக்கா, உன் பையன் எப்படி இருக்கான், அப்படி இப்படின்னு கேட்டிருப்பார்ல. ஆனா அவர் எதுவுமே கேட்கலையேடா. இங்க பாரு, நம்மளா ஏதாவது சந்தேகப்பட்டு ஏதாவது சொல்ல போய் அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. ஆமாண்டா, அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், பாவம் மனசு கஷ்டப்படும். புரியுது. அதுக்குன்னு இப்படியே இருக்க முடியுமா? ஆதி வர வர வளர்றான்டா. அவன் இப்பவே அப்பாவுக்காக ஏங்குறான். ஆனால் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். பார்த்தல்ல அவனோட ஏக்கம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. திரும்பவும் அதே மாதிரிலாம் ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. டேய் எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு மச்சான் இது ரிஸ்க்குடா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நிமிஷம் இரு. நான் இது வரைக்கும் மது முன்னாடி அர்ஜுன் அண்ணனோட ஃப்ரெண்டை பற்றிலாம் பேசினதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி யாருன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அஞ்சலி வந்து கௌதமோட தங்கச்சி. அப்போ கௌதம்னா விக்ரம், அதாவது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு விக்ரம் அண்ணன் இருக்காங்களே, அவங்களுடைய அத்தை பையன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான்டா. எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா டீட்டெயிலும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அஞ்சலி ஒவ்வொரு தடவையும் அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்த பற்றியும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக கேட்கும். அஞ்சலி அப்பப்போ வந்து சொல்லுவா விக்ரம் அண்ணனை பற்றி, ஏன் எழில் அண்ணனை பற்றி கூட பேசுவா. அப்போ கூட அவள் மூஞ்சில் எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்ததே கிடையாது. நார்மலாக தான் கேட்டுட்ருப்பா. நம்ம ஒன்று பண்ணோம், அப்படியே பேசுகிற மாதிரி பேசுவோம். அப்படி பேசிட்டே இருக்கக்குள்ள ராகவண்ணவை பற்றி பேசுவோம். அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு பார்க்கும். அதை வச்சு மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆகும். ஆனா மச்சான் எனக்கு சரிப்படுது. நீ பேசி பாரு, அக்காவோட ரியாக்ஷனை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுவோம். சரியா? சரி மச்சான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஆதி, நீ ஒன்று தோத்து சாப்பிடக்கூடாது, நின்று தோத்து சாப்பிடணும். அப்பதான் நான் பெரிய பிள்ளையா வருவேன்னு சொல்லி எங்க ஃப்ரெண்டு சொன்னிச்சு தெரியுமா? அம்மா எனக்கு இனிமே ஒன்று தோச்ச வேணாம், நின்று தோச்ச வேணாம். பாரு, உங்க ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீ ஒரு தோசை கூட ஒழுங்கா சாப்பிட மாட்ட. இப்போ நீயே வாய் திறந்து எனக்கு 2 தோசை வேணும்னு கேட்குற. அப்ப ஆதி உண்மையாலுமே குட் பை தான். ஆதி குட் பைமா? ஆமா ஆமா, ஆதியும் குட் பை, ஆதியோட ஃப்ரெண்டும் குட் பை. அதான் ஆதிக்கு நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லி தராங்க. என்ன உன் மாமனுங்க இவ்வளோ நேரம் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தானுங்க, இப்போ அமைதியா இருக்கானுங்க. சொல்லுங்க பெரிய மனுஷரே. என்ன பேசுற? ஏண்டா பெரியவங்க, நாங்க 1000 பேசுவோம், உன்கிட்ட அதெல்லாம் சொல்லணுமாடா? டேய் ஆதி, மாமா அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஆமா ஆமா, உனக்கு மாமாவ நீ என்ன வேணா சொல்லிக்கலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. சரி, என்னடா 3 பேரும் ஏதோ சைலண்டா பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு அமைதியாயிட்டீங்க. ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். எப்பா, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதும் போதும் ஓவரா பண்றான். உன் அலும்பல் தாங்க முடியலடா. ஓ போய் சொல்லு. அப்பப்பப்பா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு, இவ என்னையும் பயமுடுத்துறான் தெரியுமா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போச்சு. மா இப்படி சொன்னீனா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், என்னோட பிக் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். யாரு தானே அந்த ஃப்ரெண்டு? அதுக்கா சிபி, நான் சொல்கிறேன். அது வேற யாரும் இல்லைல்ல. அன்னைக்கு அஞ்சலி அவங்க அம்மா சந்தைக்கு போகும்போது ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஒருத்தரவங்க காப்பாத்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான். அவங்க கூட தான் ஃப்ரெண்டாக இருக்கான். அட ஆமா, மஞ்சள் அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்களே. ஓ, அவங்க கூட தான் ஃப்ரெண்டா இருக்கானா? ஆமாம், அவங்க கூட தான். பாத்தியா, பெரிய மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் ஃப்ரெண்டு. ஆமா, நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் தான். அப்புறம் ராஜுவை சென்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டோம்க்கா. அவன் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. சட்டுன்னு 1 மாசம் போயிடுச்சு. என்ன பண்றது, அவ்வளவு தூரத்துக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறான். ஏன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல? இப்ப போறான், திரும்பவும் எப்ப வரான்னு தெரியாதுல்ல. வீட்டில் பேசினாங்க தான், ஆனால் இவன் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் இப்போ வீடு வேற கட்டிட்டு இருக்காங்களே, அது வேற பாதியிலே நிற்கிது. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கான். அதுவும் கரெக்டு தான். கடன்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை இங்கேயே இருக்க சொல்லு. இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவன் அப்ப என்ன நினைக்கிறான்னு தெரியலல்லக்கா. அவன் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு.
ஆனால் உண்மையாலுமே ஃபாரினில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்பப்பா அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம். அப்புறம் மது, நாங்கள் வரும்போது விக்ரம் அண்ணாவையும் எழில் அண்ணாவையும் ஏர்போர்ட்டில் பார்த்தோம். டேய், ரியாக்ஷனை மாற்றுங்கடா, நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல. சாரி மச்சான். ஆமாக்கா, நாங்களே பார்த்தோம், நல்லா பேசினாங்க. அப்பல ராஜு மாமா ஊருக்கு போறாருல, அவரை வழி அனுப்புறதுக்காக நாங்க ஏர்போர்ட் போனோம். அங்கதான் உங்க விக்கி மாமாவையும் அவங்க ஃப்ரெண்டு எழில் மாமாவையும் பார்த்தோம். ஆமா மாப்பிள, இந்நேரம் ராஜு மாமா சொயின்னு ஏரோப்ளேன்ல பறந்து போயிருப்பான். ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம் அண்ணன் டெக்ஸ்டைல் தானே வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது பிஸ்னஸ்க்காக வெளில போகிறதா இருக்கும், அதனால பார்த்துருக்கலாம். அர்ஜுன் அண்ணனும் கிரண் மாமாவும் இருந்தப்போ அவங்க எங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசுவாங்க. அவங்கள நான் தினமும் பார்ப்பேன். ஆனா அர்ஜுன் அண்ணனும் கிரண் மாமாவும் சென்னை போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரதில்லை பாத்தீங்களா, அதனால அவங்களை அடிக்கடிலாம் பார்க்க முடியல. எப்பயாவது தான் பார்ப்போம். ஆனா எப்ப பார்த்தாலும் சரி, எப்பயும் பேசுற மாதிரி ஜாலியா பேசுவாங்க. ஆமாக்கா, இங்க காலேஜ் படிக்க வந்ததால தான் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனேன். அவங்க என்ன பார்த்தது கூட இல்ல. ஆனா இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே என்கிட்டயும் இவங்க கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி தான்க்கா அவங்க பேசினாங்க. ரொம்ப நல்ல அண்ணனுங்கக்கா. ஆமா மாப்பிள, விக்கி மாமா ரொம்ப குட் பை தான். விக்ரம் அண்ணனும் எழில் அண்ணனும் ரொம்ப நல்லவங்க, பேசுனா ஜாலியாக பேசுவாங்க. ஆமாக்கா, அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அவங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மது, சிபிக்கு தெரியல அவங்க எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அப்பப்பப்பா அவங்க பண்ணாத ரகலையே இல்லை. ஆமாம், அப்பா கிட்டே நிறைய தடவை மாட்டியிருக்காங்க. ஐயோ, வீட்டில் மாட்டும் போதெல்லாம் அவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே, அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ கதை சொல்லுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க அவங்க அம்மாங்க எல்லாருமே சேர்ந்து பிள்ளைய காப்பாற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட ஐயோ சத்தியமாக சிரிப்பு தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு நடந்துச்சு. அதுலேயும் வசந்த் அண்ணனும் எழில் அண்ணனும் காம்போ இருக்கு தெரியுமா, பயங்கரமாக இருக்கும். 2 பேரோட காம்போவும் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் போச்சு, எனி டைம் சண்டை, அப்புறம் மாறி மாறி கலாச்சிக்கிறது. ஐயோ அப்பா, அவங்க பேசுறத கேட்டாலே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம் ஆமாம். எழில் அண்ணாவும் வசந்த் அண்ணாவும் சண்டை போடும்போது கிரண் மாமா தான் போய் விலக்கி விடுறேன்னு மாட்டுவார். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து கிரண் மாமாவை வச்சு செய்வாங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா கதிர்? ஒரு டைம் இவங்க சண்டையில் போய் எப்பயும் போல கிரண் மாமாவை சமாதானப்படுத்துறேன்னு போய் கீழே விழுந்து அடிபட்டு பாவம் மாமா இடுப்பு சுலுக்கிக்கிச்சு. அக்கா, சண்டையை சமாதானப்படுத்த போனதுக்கா இடுப்பு சுலுக்கிச்சு? ஐயோ ஆமா சிபி, அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனா மாமா பாவம் தெரியுமா, 2-3 நாளா இங்கேயும் நகர முடியாம அங்கேயும் நகர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் மாமாவை வச்சு செஞ்சாங்க தெரியுமா. ஆமாம், அதுலேயும் ராகவண்ணா இருக்காங்களே, அவங்கள செம்மையா கவுண்டர் கொடுப்பாங்க. அவங்க கவுண்டர் கொடுக்கறத பார்த்தாலே போதும், மற்றவங்க யாருமே பேச முடியாது. மற்றவங்க வாய் அடைக்கிற மாதிரி தான் அவர் கவுண்டர் கொடுப்பாரு. ராகவண்ணா பெஸ்ட் கவுண்டர் கொடுக்கறதுல இல்ல மது. நீ சொன்ன மாதிரி அக்காவோட ரியாக்ஷன் மாறுதுடா மச்சான். ஆமாண்டா, நீ அவரை பத்தி இன்னும் ஏதாவது பேசு. மது, மாமா கூடயும் அண்ணன் கூடயும் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க பேரையும் சொன்னேன். நீயும் ஜாலியாக அவங்கள பற்றி பேசி சிரிச்ச. ஆனால் ராகவண்ண பேர் சொன்னதும் உன் மூஞ்சே மாறிடுச்சு, இதுலயே தெரியுது. டேய் மச்சான், நீ கூட சொல்லுவியே உன்னோட ரோல் மாடல் ராகவண்ணா, அவர் என்ன சொல்ற? ஆமாண்டா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அப்பா கவுண்டர்லேயும் சரி, ஆளு செம்ம ஃபிட்டாக இருப்பாருடா. கதிர் நார்மலா பேசுறானா இல்ல இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுறானா? இல்ல அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நார்மலா தான் பேசுறான். அவனுக்கு தான் ராகவை ரொம்ப பிடிக்கும்ல, எப்போ பார்த்தாலும் ராகவ் கூட தானே பேசுவான். அவரை பிடிக்கும்னு சொல்லியிருக்கான்ல, அதனால பேசுறான். மற்றபடி நம்மளை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இவங்க எல்லாரும் உங்க வீட்டுல, அதான் இந்த வீடு இல்லக்கா, அந்த வீடு முன்னாடி இருந்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி, அந்த வீட்டுல எல்லாரும் ஜாலியா செம்மையா பார்ட்டி கொண்டாடி என்ஜாய் பண்ணாங்களே, அதுவும் உங்க பர்த்டே அன்னைக்கு. அப்ப கூட ராகவண்ணா பாட்டெல்லாம் பாடினாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா கிருஷ்ணா, ஞாபகம் இருக்கு. என்னடா சொல்ற, ராகவண்ணா பாட்டுலாம் பாடுவாராம்? பாட்டு பாடுவாராம், சூப்பரா பாடுவாரு தெரியுமா. ஆளு நல்ல பார்க்க ஸ்மார்ட்டா அழகா இருப்பாருடா, அப்பவே பயங்கரமா இருப்பாரு. இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல. கதிர்க்கு அவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா மச்சான். உன்னோட ரோல் மாடலே அவர் தானே, அவர் மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணல. அவரை பற்றி பேசினதும் அவர் ஞாபகம் வந்து சுகமாயிட்டியா? இதிலே தெரியுது அவர் தான் மாமான்னு. ஆனால் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியலையே. டே கதிர், என்ன யோசிக்கிற? சோகமாக இருக்கா, அதுக்குன்னு அவர் தானே, நீயே எப்படி முடிவு பண்ணலாம்? நீ ஒரு நாள் அவர்கிட்ட பேசி பாரு. அவர்கிட்ட பேசி பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் தானே நீ கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீ எதையும் கன்ஃபார்ம் பண்ணி உளறி ஏதாவது பண்ணி வச்சிடாத. என்ன மச்சான்,
ஆமாண்டா. சரி நீங்க பேசிட்டு இருங்கடா, நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அக்கா வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆமாக்கா, ஆதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுவும் அவங்க ஃப்ரெண்ட வேற பாத்துட்டு வந்திருக்கான். கேட்டீங்களா? ஆதி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்க, ஆனா அவரை பத்தி பேசினதும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அவர் ஏன்டா என்னை விட்டுட்டு போனாரு? அவர் மட்டும் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இந்த இடத்துல அவரும் இருப்பாரு, அவரும் உங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்பாரு. ஆனா பாத்தியா? ஆதி, நீ கவலையே படாத. மாமா கிட்டத்தட்ட உங்கள் அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க போகிற. உங்கள் அப்பா அவர் தானே கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கேன். உன்னை விட சந்தோஷப்படுற ஆள் நான் தாண்டா. ஏன்னா அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் மட்டும் எனக்கு மாமாவாக இருந்தார், சத்தியமாக என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆனால் உங்கள் அம்மா வாயை திறந்து எதுவும் சொல்ல போகிறதா இல்லை. வாயை மூடிக்கிட்டே இருக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரில. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறா. அதனால தான் மாமா உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். உன்னோட சந்தோஷம் மட்டும்தான்டா எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது. அப்பா இல்லாமல் நீனு சந்தோஷமா உன்னால் இருக்கவே முடியாது ஆதி. அதுவும் அப்பா இருக்காரு, அங்கே இருக்காரு, தூரமாக இருக்காரு. ஆனால் அவரை நீ பார்த்தது கூட இல்லைடா. ஃபோட்டோவில் கூட உன் அம்மா காட்ட மாட்டேங்கிறா. ஆனால் மாமா அப்படி இல்லை. உங்கள் அப்பாவை உனக்கு நேரிலே கூட்டிகிட்டு வரப்போகிறேன். கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு. மாமா உன்னோட மொத்த சந்தோஷத்தையும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரப்போகிறேன். அதுக்கப்புறம் நீ உள்ளுக்குள்ளே எந்த ஏக்கமும் இல்லாமல் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழப்போகிற. மாமாவுக்கு அது மட்டும்தாண்டா வேணும், வேற எதுவும் வேண்டாம். நீங்க பேசிட்டு இருங்கடா. ஆதி ரொம்ப நேரம் எதுவும் சாப்பிடல, அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், அதுக்கு தான். நான் அவனுக்கு போய் தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் பேசிட்டு இருங்க. சரியில்ல, நீ போ. வரும்போதே அவனுக்கு எதுவும் நான் வாங்கி தரல, அதனால பசியாக தான் இருப்பான். அவனும் எதுவும் கேட்டுக்கல. நீ ஏதாவது செஞ்சு கொடு. அதான் தோசை கேட்குறால, தோசை சுட்டு கொடு. மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி 2 தோசை சரியா? எனக்கெல்லாம் 2 தோசை பத்தாதுடா, நீயே சாப்பிடு 2 தோசை. இந்த பூனை மாதிரி கணக்கிறத மட்டும் விடவே மாட்டான். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மச்சான், நீ சொன்ன மாதிரி நடந்தது பாரு. எல்லார பத்தியும் பேசுன, அக்காவோட ரியாக்ஷன் கொஞ்சம் கூட மாறல. அவங்களும் நம்ம கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்ப நடந்தது எல்லாத்தையும் பேசினாங்க. ஆனா ராகவண்ண பேர் சொன்னதும் அவங்க மூஞ்சே மாறிடுச்சு. டேய், அதெல்லாம் இருக்கட்டும், ஆதியோட ஃப்ரெண்டு ராகவண்ணன் தானே, ஏன் சொல்லாம என்ன தடுத்த? இல்லை சிபி, இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ஆதியோட ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட் வேற யாராவது இருக்கட்டும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். ராகவண்ணன்னு சொல்ல வேண்டாம். பார்த்தல்ல, ராகவண்ணை பற்றி பேசினதுக்கே அவன் மூஞ்சி எப்படி மாறிச்சுன்னு. இதில் ஆதி ராகவண்ணை கூட தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னோம், அவ்வளோதான். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கிட்ட கூட சொல்லாமல் ஆதியை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவா. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆனா அக்கா ஏன்டா அப்படி இருக்காங்க? ஆதி பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுவும் இன்னைக்கு ராகவண்ண கூட அவன் எவ்வளவு அழகா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கும் புரியுது. எனக்கும் இப்போ அவள் கொடுத்த ரியாக்ஷனை வச்சு ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் நம்மளா எதுவும் முடிவு பண்ணக்கூடாதுல்ல. இப்போ வேற என்னடா பண்றது? அடுத்தது ராகவண்ணன் கிட்ட தான் போய் பேசணும். அவர்கிட்ட போய் என்ன பேச போற? ஏதாவது பேசணும். இப்படியே அமைதியாக ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், ஆதி தான் கஷ்டப்படுவான். ஆமா ஆமா, அவன் சின்ன குழந்தைட்டான், ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டான். தெரியுதுல்ல. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பண்ண பிரச்சனை இருக்கட்டும், பேசிக்காம இருக்கட்டும், வாழாம இருக்கட்டும். அதுக்குன்னு அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு அவங்க அப்பா யாருன்னு சொல்லலாம்ல. சொல்லாம இன்னமும் மறைச்சு வச்சிட்டு இருக்கா. டேய், நம்மளுக்கே என்ன சொல்லல. அவ யாருக்கு தான் சொன்னான்? யாருக்கிட்டையும் சொல்லாம தானே இருக்கா. சொன்னா என்ன? சரி விடுடா, இத்தனை வருஷம் தேடல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குழு கிடைக்குது, அதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மச்சான், ராகவண்ண தான் எனக்கு மாமானா ஐயோ ஒரே ஜாலியா இருக்கும் தெரியுமா. முதல்ல மூடிக்கிட்டு கண்டுபிடிடும். இதுல என்னடா கண்டுபிடிக்க இருக்கு? ஆதியும் ராகவண்ணமும் பார்க்க பார்க்க அப்படியே ஒரே மாதிரியே இருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ராகவண்ணனை பத்தி பேசினதும் என் அக்கா மூஞ்சி எப்படி மாறுச்சு. அது மட்டுமா, என் அக்காவோட ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க 3 பேர், அவங்க கூட பேசக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ பாரு, யாராவது தெரியாதவங்க லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்போது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகினவங்க, அப்படி யாரோ இருந்தவங்க தான் இவ லவ் பண்ணியிருக்கா. அதனால தான் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இதிலே தெரியலையா? நீ வேணா பாரு. நான் போய் ராகவண்ணன் கிட்ட பேச தான் போகிறேன். டைரெக்டாக பேச முடியாது,
ஆனால் இன்டைரக்டாக பேசி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிட போகிறேன். மச்சான் கண்டுபிடிச்சு இவன் யாருடா கூறு கெட்டவன்? கண்டுபிடிச்சு என்ன? குடும்பத்தை ஒண்ணா சேர்த்து வைக்க வேண்டியதான். ஆதிக்கு பர்த்டே வரப்போகுதுல்ல, இத்தனை வருஷம் அவன் அந்த அளவுக்கு விவரம் தெரியல. ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா இது எப்போ வாங்கி கொடுத்தான்லாம் ஞாபகம் இருக்காது. அதை உடச்சும் போட்டுருவான். அவனுக்கு 5 வயசு ஆக போகுதுல்ல. இந்த 5வது வருஷம் பர்த்டேவை அவனுக்கு பெரிய செலப்ரேஷனோட ஒரு மறக்க முடியாத கிஃப்டை கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கணுமே. அதெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன். கேட்க நினச்சா எல்லாமே முடியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ளூலாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு. நான் நினச்ச விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம்டா, ராகவண்ணன் தான்.